வணக்கம். வேந்தரின் உச்சி வேளை பகல் செய்திகளுக்காக மைத்திலி. பிரவீணா. முதலில் தலைப்புச் செய்திகள். நூற்று 17 மக்களவைத் தொகுதிகளில் 3ஆம் கட்ட தேர்தல். நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் வாக்களிப்பு. வெடிகுண்டை விட வலிமையானது வாக்காளர் அட்டை. வாக்களித்த பின் பிரதமர் மோடி பேச்சு. நான்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் பட்டியல். அதிமுக அறிவிப்பு. ஸ்டெர்லைட்டை திறக்க அனுமதிக்க வேண்டும். வேதாந்தா கோரிக்கையை நிராகரித்தது நீதிமன்றம். வரும் 29ஆம் தேதி புயல் உருவாகும். கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கேரளா, குஜராத் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 117 மக்களவை தொகுதிகளில் 3வது கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. முதல் கட்டமாக கடந்த 11ஆம் தேதி 20 மாநிலங்களிலும் 91 தொகுதிகளுக்கும், 2வது கட்டமாக தமிழகம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 95 தொகுதிகளுக்கும் கடந்த 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் 3வது கட்டமாக கேரளா, குஜராத், கோவா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட 13 மாநிலங்களிலும், தாத்ரா நகர் ஹவேலி, டையூ டாமன் ஆகிய 2 யூனியன் பிரதேசங்களிலும் மொத்தம் 117 தொகுதிகளிலும் இன்று காலை வாக்குப்பதிவு தொடங்கியது. பெரும்பாலான இடங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். 3ஆம் கட்ட தேர்தலில் 1640 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 2,10,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 12 மணி நேரம் வரை 24% வாக்குகள் பதிவாகியுள்ளதால் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் வாக்குப்பதிவு மந்தமாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தனது வாக்கினை பதிவு செய்தார். முன்னதாக தனது இல்லத்திற்கு சென்ற பிரதமர் மோடி தனது தாயார் ஹீராபெனிடம் ஆசை பெற்றார். அங்கிருந்து ரனீப் பகுதியில் உள்ள நிஷாந்த் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் பிரதமர் நரேந்திர மோடி வாக்களித்தார். பின்னர் அங்கு திரண்டிருந்த மக்களை பார்த்து அவர் கையசைத்தார். இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித்ஷாவின் பேத்தியுடன் பிரதமர் மோடி விளையாடி மகிழ்ந்தார். வெடிகுண்டுகளை விட வாக்காளர் அடையாள அட்டை வலிமையானது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் வாக்களித்த பிரதமர் நரேந்திர மோடி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நாட்டு மக்கள் மிகவும் புத்திசாலிகள் என்றும் யாரை தேர்வு செய்ய வேண்டும் என அவர்களுக்கு தெரியும் எனவும் மோடி கூறினார். மேலும் இந்தியாவில் நடைபெறும் ஜனநாயக திருவிழாவில் வாக்காளராக தனது கடமையை செய்ததாகவும் சொந்த தொகுதியில் வாக்களித்த தான் ஒரு அதிர்ஷ்டசாலி என்றும் மோடி கூறினார். सौभाग्य है कि मुझे भी आज मेरा कर्तव्य निभाने का गौरवपूर्ण पल मेरे होम स्टेट गुजरात में वोट देकर के इस महान लोकतंत्र के पर्व में सक्रिय भागीदारी करने का अवसर मिला. இதேபோல் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு தொகுதியில் இன்று வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலத்தில் உள்ள 20 மக்களவை தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கண்ணூர் தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இன்று வாக்களித்தார்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தான் வாக்களித்த கண்ணூர் வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிவர இயங்கவில்லை எனவும் புகார் தெரிவித்தார். மேலும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இடையேதான் போட்டி என்றும் எந்த தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்தை கூட பிடிக்க முடியாது என்றும் பினராயி விஜயன் கூறினார். அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட 4 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம், சூலூர் ஆகிய 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதையடுத்து இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை திமுக அறிவித்தது. அதிமுக தரப்பில் இதற்கான நேர்காணல் நிறைவடைந்த நிலையில் இழுபறி நீடித்து வந்தது. இந்த நிலையில் அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது. இதன்படி ஒட்டப்பிடாரம் தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ மோகன், திருப்பரங்குன்றம் தொகுதியில் எஸ் முனியாண்டி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். சூலூர் தொகுதியில் VP கந்தசாமியும், அரவக்குறிச்சி தொகுதியில் VV செந்தில்நாதனும் போட்டியிட உள்ளனர். இலங்கையில் நிகழ்ந்த தொடர் குண்டுவெடிப்பை தொடர்ந்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பயங்கரவாத தடுப்பு சட்டம் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு தலைநகர் கொழும்புவில் உள்ள தேவாலயங்களில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையின் போது சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்ததில் பலர் உடல் சிதறி உயிரிழந்தனர். இதேபோன்று கொழும்புவில் உள்ள 3 நட்சத்திர விடுதிகளிலும் அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்தன. 8 இடங்களில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 8 இந்தியர்கள் உட்பட 310க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். 500க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். குண்டுவெடிப்பு தொடர்பாக இதுவரை 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தேசிய தௌஹித் ஜமாத் என்ற தீவிரவாத அமைப்புக்கு தாக்குதலில் தொடர்பு இருப்பதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. குண்டுவெடிப்பை தொடர்ந்து இலங்கை முழுவதும் பதற்றமான சூழல் நிலவுவதால் நள்ளிரவு முதல் அவசர நிலை பிரகடனப்படுத்தி அதிபர் சிறிசேனா உத்தரவிட்டுள்ளார். முன்னூறுக்கும் அதிகமானோரை பலி வாங்கிய குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து இலங்கை நாடாளுமன்ற அவசர கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதில் பயங்கரவாத தடுப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. மேலும் இலங்கையில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து கொழும்பிலிருந்து ஊடகவியலாளர் ரசூல் தொலைபேசி வாயிலாக தரும் தகவல்களை கேட்கலாம். இலங்கையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் அதே போன்று கொழும்பை அண்மித்த பல பகுதிகளில் இடம்பெற்ற குண்டு தாக்குதல்களை அடுத்து ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. குறிப்பாக நாட்டின் பாதுகாப்பு நிலை பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் காலை இந்த குண்டு தாக்குதல்களோடு தொடர்புடைய 40 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களிலே சிறிய நாட்டு பிரஜை ஒருவரும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். ஆகவே 26 பேர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரிடம் விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிலே பெண்களும் அடங்கியிருக்கின்றார்கள். அதே போன்று இன்றைய தினம் குறிப்பாக பல அரசு தரப்பு தகவல்களின் பிரகாரம் இந்த நிலை தொடர்பாக நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பிலே அரசாங்க புலனாய்வு பிரிவுகளுக்கு ஏற்கனவே தகவல் கிடைத்திருக்கின்றது. அதனை உரிய தரப்புகள் சம்பந்தப்பட்ட ஜனாதிபதி அதே போன்று பிரதமர் உள்ளிட்ட அமைச்சரவைக்கும் பாதுகாப்பு தரப்புகளுக்கும் சரியான முறையிலே அறிவிக்கப்படவில்லை என்ற காரணத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலை இவ்வாறுதான் இருக்கின்றது. இந்த சூழ்நிலைக்கு மத்தியிலே நாட்டின் பாராளுமன்றம் இன்று பிற்பகல் 1 மணிக்கு கூட இருக்கின்றது. பாராளுமன்றத்திலே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அதே போன்று எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச ஆகிய இருவரும் விசேட உரையொன்றை ஆற்ற இருக்கின்றார்கள். அதன் பின்னர் 2 மணி அளவில் நாடாளுமன்றம் நடவடிக்கைகள் நிறைவேறும். நாளைய தினமும் பாராளுமன்றம் இது தொடர்பாக கூடி விவாதிக்க இருக்கின்றது. இதுதான் இப்போதைய இலங்கையின் சூழ்நிலை. மக்களது இயல்பு வாழ்க்கை இன்னும் வழமைக்கு திரும்பவில்லை. ஆகவே போக்குவரத்துகளும் தொடர்ந்து மந்தகதியில் தான் காணப்படுகின்றன. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்க வேதாந்தா நிறுவனம் விடுத்த கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தூத்துக்குடி மக்களின் போராட்டத்திற்கு பிறகு ஸ்டெர்லைட் ஆலையை மூடி தமிழக அரசு சீல் வைத்தது. இதனை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் உச்சநீதிமன்றம் சென்ற நிலையில் ஆலையை திறக்க அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் பராமரிப்பு பணிகளுக்கான ஆலையை திறக்க அனுமதிக்க வேண்டும் என ஸ்டெர்லைட் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் ஆஜரான மதிமுக பொதுச் செயலர் வைகோ ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கண்டனம் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க விடுத்த கோரிக்கையை நிராகரித்தனர். மேலும் ஆலை தொடர்பான அனைத்து வழக்குகளும் ஜூன் 11ஆம் தேதி விசாரிக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர்.
சென்னையிலிருந்து ஆந்திராவிற்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ரயில் மூலம் சென்றதை அடுத்து தாம்பரத்தில் ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். ஆந்திர மாநிலம் சித்தூரில் உள்ள ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பங்கேற்கிறார். இதனையொட்டி சென்னை திரிசூலம் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு ரயிலில் வெங்கையா நாயுடு சித்தூர் ரயில் நிலையத்திற்கு சென்றார். இதனால் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வந்த விரைவு ரயில்கள் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டன. ரயில்கள் நீண்ட நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இந்திய பெருங்கடலில் வரும் 29ஆம் தேதி புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன், வரும் 25ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும், இந்த தாழ்வு பகுதி வரும் 29ஆம் தேதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் தெரிவித்தார். இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் 100 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். வரும் 25ஆம் தேதி இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளது. இது மேலும் வலுவடைந்து 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும். அதனைத் தொடர்ந்து 2 நாட்களில் தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து 29ஆம் தேதி புயலாக வலுவடையும். இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் 29ஆம் தேதியிலிருந்து இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. நோட்டாவிற்கு வாக்களிக்காமல் சிறந்த வேட்பாளருக்கு வாக்களிக்கவும் தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் நடைபெற்ற தாக்குதல் துரதிருஷ்டவசமானது என பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவில் நடைபெறும் தேர்தலில் நோட்டாவிற்கு வாக்களிக்காமல் சிறந்த வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என கூறினார். இந்தியர்கள் வருங்காலத்தில் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் அளவுக்கு வெளியுறவுத்துறை கண்காணித்து வருகிறது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டார். இலங்கையில் நடந்த தாக்குதல்கள் மிக வருத்தமளிக்கக்கூடியது மட்டுமல்ல, துரதிருஷ்டவசமானது மட்டுமல்ல, இது உலகத்தில் எங்கேயுமே இனிமேல் நடைபெறக்கூடாது என்று உலகமே பதைக்கும் அளவிற்கு நடைபெற்றிருக்கின்ற தாக்குதல்கள். தீவிரவாதம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும். அதனால் சில அமைப்புகள் அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது, தடையும் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் உலக நாடுகள் அத்தனையுமே தீவிரவாதத்திற்கு எதிராக ஒன்றாக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டாயம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவின் பணப்புழக்கத்தை கடந்தும் மக்களாட்சி மாற்றத்தை விரும்புவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் முகமது அபுபக்கர் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது 38 மக்களவைத் தொகுதியிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றார். நடைபெறவுள்ள 4 சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களிலும் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ளப் போவதாக கூறினார். எதிரணியிலே அதிமுக பிஜேபியினுடைய பல்வேறு தவறான பிரச்சாரங்கள் எடுபடவில்லை, பணப்புழக்கங்கள் இடப்படவில்லை. தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக நடந்தாலும் பொதுமக்கள் எப்படியும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்ற வேண்டும் என்ற தெளிவான சிந்தனைகள் இருப்பதின் காரணமாக ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நிகழும். தமிழகத்திலே அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். தேனி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் 100 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மற்றும் கரும்புகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வாழை, கரும்பு உள்ளிட்டவற்றை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். நேற்றிரவு திடீரென பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் 100 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மற்றும் கரும்புகள் முற்றிலும் சேதமடைந்தது. இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் தமிழக அரசு உரிய காப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நேற்று வந்த மழையில் காற்று அடித்து பிஞ்சில் ஊறாமே வாழைக்காய் ஊறாமே எங்களுக்கு ரொம்ப சேதப்பட்டாயிடுச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 100 ஏக்கர் வரைக்கும் வாழை கம்பை போட்டுட்டு தான் வரோம். கிட்டத்தட்ட நாங்கள் வட்டி வாசை செஞ்சு பார்த்து முயற்சி பண்ணி பார்க்குறோம். எங்களால் அதுவும் முடியாமல் இந்த காற்று அடி பிஞ்சு மூலமாக பூரா ஒடிஞ்சு எரிஞ்சு விட்டுருச்சு. அதனால் அரசாங்கங்களுக்கு எங்களுக்கு நிர்வாகத்திற்கு கரெக்டான முறையாக எங்களுக்கு பண்ணி கொடுத்து எங்கள் விவசாயத்துக்களை இது பண்ணி கொடுக்கணும். நாங்கள் இப்போ கரும்பு நட்டு ஒரு 5 மாதம் தண்ணி இல்லாமல் ரொம்ப வறுமையில் வளர்த்துட்டு வந்தோம். அப்போ இந்த சூழ்நிலையும் வளர்த்துக்கிட்டு இருக்கையிலேயே இப்போ நேற்று பேஞ்ச மழையில் காற்று மழையிலையும் கரும்பு பூரா சாஞ்சிச்சுங்க. சாஞ்சதில் எங்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்பு ஆகி போச்சுங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் இதை நம்பி பேங்க்கில் லோனு 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன். அந்த லோனும் கட்ட முடியாமல் போயிடுச்சுங்க. ஆகையினால எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து இதுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுத்து எங்களை மேலும் ஊக்கப்படுத்தினாத்தே நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. திண்டுக்கல் அருகே தனியார் நிறுவன ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லை அடுத்த மாலப்பட்டி கிராமத்தில் நாராயணமூர்த்தி என்பவர் குடும்பத்துடன் திருப்பதிக்கு சென்றிருந்தார். பின்னர் ஊருக்கு திரும்பிய அவர் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 25 சவரன் நகை மற்றும் 8500 ரொக்கப்பணம் ஆகியவை திருடப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து நாராயணமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கெலவரப்பள்ளி அணைப்பகுதியில் 6 யானைகள் இருப்பதால் அப்பகுதி விவசாயிகள் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி அணையின் நீரை கொண்டு அப்பகுதி முழுவதும் கிராம மக்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். வனப்பகுதியில் வறட்சி நிலவுவதாலும் வெயிலின் வெப்பத்தை தணிக்க நீரை தேடி அவ்வப்போது ஊருக்குள் யானைகள் வருவதாலும் வாடிக்கையாகி வருகிறது. இந்நிலையில் யானைகள் அருகில் செல்ல வேண்டாம் என்று அணையை சுற்றியுள்ள ஆவலப்பள்ளி, நந்திமங்கலம், சித்தனப்பள்ளி, தட்டிக்கானப்பள்ளி, தேவச்செட்டிப்பள்ளி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்க வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பென்னகரம் அருகே தோட்டத்திற்குள் புகுந்த 2 யானைகள் வாழை மரங்களை சேதப்படுத்தியது. தருமபுரி பென்னகரம் அருகே பெரும்பாலை அடுத்துள்ள பெத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்னு வாழை சாகுபடி செய்து வருகிறார். இந்நிலையில் 2 யானைகள் அதிகாலை இவருக்கு சொந்தமான தோட்டத்தில் அத்துமீறி நுழைந்து 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்களை சேதப்படுத்தியது. யானைகளின் பிளிரலை கேட்ட மக்கள் வீதியில் தீப்பந்தம் ஏந்தி வனப்பகுதிக்கு விரட்டினர். இதுகுறித்து பென்னகரம் வனத்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சேதம் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். திருவள்ளூர் அருகே ஊதிய உயர்வு, அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி ரப்பர் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சேட்டி அருகே இருளிப்பட்டு பகுதியில் ரப்பர் தயாரித்து ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்நிலையில் இங்கு பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி முறையிட்டும் நிர்வாகம் செய்து தரவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி நடைபெறும் போராட்டம் தொடரும் என தொழிலாளர்கள் தெரிவித்தனர். செல்போனில் புகைப்படம் எடுத்து இளைஞர் மிரட்டியதால் பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு தேவம்பாளையத்துக்கு சேர்ந்த நந்தகுமார் என்பவர் செல்போனில் எடுத்த புகைப்படத்தை வெளியிடுவதாக கூறி 10ஆம் வகுப்பு மாணவியை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனை அடுத்து நந்தகுமாரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் சொத்து தகராறு காரணமாக சொந்த சகோதரரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி சின்னக்கரை தெருவைச் சேர்ந்த பில்லா ஜெகன் என்பவருக்கும் அவரது சகோதரர் சிம்சன் என்பவருக்கும் சொத்து தகராறு இருந்துள்ளது. இந்நிலையில் இன்று காலை இருவருக்கும் இடையே மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பில்லா ஜெகன் தனது சகோதரரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தார். இந்த சம்பவம் குறித்து வடபாகம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் பெண்ணை கேலி செய்த முதியவர் ஒருவர் கட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்டார். ஆறுமுகம் என்ற அந்த முதியவர் மது போதையில் பெண்களை கேலி கிண்டல் செய்து வந்துள்ளார். இந்த கொலை குறித்து அம்மாப்பேட்டை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே விழுப்புரத்தில் முன்விரோதம் காரணமாக இளைஞரை வெட்டி கொலை செய்த 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டிவனம் அடுத்த பெருமுக்கல் பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் என்பவர் தனது சகோதரர் மணிகண்டனை கொலை செய்த வாசுதேவன் என்பவரை 7 பேருடன் சேர்ந்து வெட்டி கொலை செய்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த காவல்துறையினர் கொலையாளிகள் 7 பேரையும் கைது செய்துள்ளனர். 2018 ஆகஸ்ட் மாதம் நடந்த மணிகண்டன் என்பவருடைய கொலைக்கான பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த கொலை செய்யப்பட்டுள்ளதாக இப்போ தெரிய வருகிறது.
இதில் வந்து அந்த மணிகண்டனுடைய தம்பியின் தம்பி கனகராஜ் தலைமையில் அந்த கொலை குற்றவாளிகள் ஈடுபட்டுள்ளது. 8 பேர்கள் வந்து இப்போதைக்கு நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கோம். மேலும் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியில் துணிக்கடை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள், துணிகள் எரிந்து சேதமாயின. தென்காசியில் உள்ள துணிக்கடை ஒன்றில் அதிகாலையில் தீ பற்றியது. செங்கோட்டை, தென்காசி, சுரண்டை, கடையநல்லூர் ஆகிய பகுதிகளிலிருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். துணிக்கடையின் 3 மாடிகளும் எரிந்து சாம்பலாகின. மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருநெல்வேலியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, தென்காசி, செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இதன் காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். கோடை விடுமுறை என்பதால் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில் உள்ள ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி தெப்போற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் சீர்காழியில் தேவார பாடல் பெற்ற ஸ்ரீ திருநிலை நாயகி உடனாகிய ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவம் கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி நடைபெற்ற தெப்ப திருவிழாவில் விநாயகர், ஞானசம்பந்தர், அம்மன் திருக்குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருள தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் சுவாமி, அம்மனை தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் அடுத்த சேந்தமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் கோவிலில் குண்டு திருவிழா வெகு விமர்சையுடன் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாமக்கல் சேந்தமங்கலம் அடுத்த ராமநாதபுரம் புதூரில் ஸ்ரீ கருமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் பூச்சாட்டு விழாவை தொடர்ந்து தீச்சட்டி எடுத்தல், அலகு குத்துதல் போன்ற நேர்த்திக்கடன்களை பக்தர்கள் நிறைவேற்றினர். இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம் ஆகிய திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதையடுத்து நடைபெற்ற குண்டம் இறங்கும் நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டி புள்ளி பட்டியலில் முன்னேற சென்னை முனைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ரஷ்யாவின் காட்டுப்பகுதிகளில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 34 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கிழக்கு ரஷ்யாவில் உள்ள ஜபாகால்ஸ்கி பகுதியில் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டது. இதையடுத்து தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் உள்ள வனப்பகுதிகளிலும் குடியிருப்புகளிலும் தீ மளமளவென பற்றியது. வேகமாக பரவிய தீயினால் அப்பகுதி முழுவதுமே புகை மூட்டமாக காணப்பட்டது. இந்த தீ விபத்து காரணமாக 100க்கும் மேலான குடியிருப்பு பகுதிகள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. மேலும் அந்த குடியிருப்பு பகுதிகளில் இருந்த 34 பேர் படுகாயமடைந்தனர். இந்த காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியுடன் சென்னை அணி மோதுகிறது. 12வது IPL கிரிக்கெட் தொடரின் 41வது லீக் ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. இதில் தோனி தலைமையிலான சென்னை அணியும் வில்லியம்ஸ் தலைமையிலான ஹைதராபாத் அணியும் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இதுவரை புள்ளி பட்டியலில் முதல் இடத்தை தக்க வைத்திருந்த சென்னை அணி 3 ஆட்டங்களில் தோல்வியை சந்தித்தது. 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது.
ஹைதராபாத் அணி 5 ஆட்டங்களில் தோல்வியை சந்தித்து புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. ஏற்கனவே ஹைதராபாத் அணியுடன் மோதிய சென்னை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இந்த நிலையில் இரு அணிகளும் மோதும் இன்றைய ஆட்டம் சென்னை சேப்பாக்கம் திடலில் 8 மணிக்கு தொடங்குகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் சுற்றுக்கு நேரடியாக தகுதி பெற முடியும் என்பதால் சென்னை அணி வீரர்கள் முனைப்புடன் விளையாடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 117 மக்களவை தொகுதிகளில் 3ஆம் கட்ட தேர்தல். நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் வாக்களிப்பு. வெடிகுண்டை விட வலிமையானது வாக்காளர் அட்டை. வாக்களித்த பின் பிரதமர் மோடி பேச்சு. நான்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் பட்டியல். அதிமுக அறிவிப்பு. ஸ்டெர்லைட்டை திறக்க அனுமதிக்க வேண்டும். வேதாந்தா கோரிக்கையை நிராகரித்தது நீதிமன்றம். வரும் 29ஆம் தேதி புயல் உருவாகும். கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் இரவு 7:30 மணிக்கு வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.